அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடு பால் காய்ச்சிருந்தாங்க. வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு புதுசாக வீடு கட்டி குடியேறாங்க. அதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தாங்க. கிளம்பிட்டோம் காலையிலேயே. இந்த காலத்தில் ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயங்க. கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பாருன்னு சும்மாவா சொல்கிறாங்க. ஆனால் வீடு ரொம்ப சூப்பராக கட்டிக்கிறாங்க. சின்னதாக இருந்தாலும் அழகாக சூப்பராக கட்டிக்கிறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோம், கிஃப்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட போகிறோம். மாடியில் தான் சாப்பாடு. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்னதாக வீடை ஒரு லுக் எடுத்துடலான்னு வீடியோ எடுத்தேன். நல்லா இருக்குது வீடுங்க. சாப்பிட உட்காந்துட்டோங்க. இலைய போட்டுட்டாங்க. ஆளை காணோம். எப்படா வரும் சாப்பாடுன்னு உட்காந்துக்கிறோம். ஏன்னா காலையிலேயே கிளம்பிட்டோம். சண்டே நம்ம லேட்டாக தான் எழுந்துப்போம். ஃபங்க்ஷனால சீக்கிரம் எழுந்துட்டோம். இலைய வச்சுட்டாங்க, தண்ணி ஊற்றிட்டாங்க. பாப்பா தண்ணி கேட்டால் அதனால் தண்ணி கொடுத்தோம். பாப்பா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு தண்ணி தான் குடிப்பா, சாப்பிடவே மாட்டா. அந்த நல்ல வேலை ஒரு வழியாக இட்லி வந்துச்சுங்க. இட்லி வந்துச்சு. எனக்கு 2 இட்லி போதும். ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. இட்லி, பொங்கல், வடை வச்சாங்க, ஒரு ஸ்வீட் வச்சாங்க. நான் ரொம்ப சாப்பிடல. ஏன்னா பாப்பா வீட்டுன்னு போகணும். அவள் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அவள் சாப்பிடவே இல்லை. குழந்தைய விட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரல. 2 இட்லி மட்டும் போதும் சொல்லிட்டு கடை சாப்பிட்டு கிளம்பணும். ஏன்னா இன்றைக்கி சண்டே வீட்டில் மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி நம்ம வீட்டு வேலையை ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதனால் 2 இட்லி போதுன்னு மட்டும் சாப்பிட்டுன்னுக்கிறேன். அதுவும் கடகன்னு சாப்பிட்றேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பசி எனக்கு கடகன்னு சாப்பிட்டுன்னுக்கிறேன். பாப்பா கூட்ட 2 வாய் சாப்பிடவே இல்லை. அவள் தண்ணி மட்டும் கேட்டால் அதை மட்டும் கொடுத்தோம். தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துக்கிறா. அதனால் நான் 2 இட்லி போதும் சாப்பிட்டு ஃபங்க்ஷன் இப்போ வீடு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ காட்டுறான்னு பார்த்தேன். பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புது விளாக் போடுறேன். சந்தோஷமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.